வணக்கம் ரோகளே. நான் இன்றைக்கு குளோஸ்டரில் நிற்கிறேன். இந்த வீடு வந்து நான் ஏற்கனவே செய்து முடித்த வீடு. இப்போ அந்த குளோஸ்டரோட அதோட அண்டி இன்னொரு வேலை வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்துட்டு இந்த வேலையை செய்து முடிச்சிடான்னு திருப்பி வந்து அவங்க எத்தனை நேரம் கூப்பிட்டு எனக்கு விறக்க முடியாத நிலைமையில் இருந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கு வந்த வண்டில் அந்த வீட்டையும் எடுத்து போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவ்வளோ வடிவாக நீட்டாக வச்சுக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்ட இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீட்டை கீயை எடுத்துட்டு அப்படி எனக்கு கால் பண்ணியிருந்தவங்க வந்த நாங்கள் பேசினோம். அவர்களுக்கு எங்களை வேலை பிடிச்சிருந்து செய்து முடித்தோம். இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த வேலையை ஒரு வருஷத்துக்கு பிறகு காட்ட போகிறேன். ஸோ அதனால் இதே மாதிரியான அமைப்புள்ள வீடுகள், டிட்டாச் ஹவுஸ், இந்த வீட்டுக்கு பெரிய அளவில் செய்யலை. ரீபர்பிஷ்மெண்ட்டும் செய்து உள்ளுக்கு வந்து பின்னால் ஒரு கராஜும் ஒன்று கட்டி முன்னுக்கு ஒரு போச், இந்த சைட்டுக்கு கட்டிக்கு இந்த மதுரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரைகள் எல்லாம் கட்டி செய்திருப்போம். அந்த வீட்டை வந்து உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி விரும்புகிறேன். இதே மாதிரியான வீடுகள் உங்கள்கிட்ட இருக்கலாம். அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வழியில் இன்னொரு உறவுகளுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க உள்ள போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதல் வந்து ஒரு வேலியான அமைப்பு இருந்தது. நாங்கள் அதை வந்து அப்படியே சைட்டுக்கு வந்து அவர் கேட்டிருந்தவர் வந்து மதில் கட்டித்தர சொல்லி, அப்போ இந்த லைனில் இருந்து அந்த எட்ஜ்க்கான அப்படியே ஸ்டெப் பண்ணி நாங்கள் மதிலை கட்டி கொடுத்துருப்போம். ரைட், நல்ல முன்னுக்கு ஒரு நல்ல வடிவான நல்ல மெசிவான ஒரு ஸ்பேஸ், பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இருக்குது பாருங்கள். இந்த வீடு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஒரு வீடு, நல்ல அளவான ஒரு வீடு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கார்டன், முன்னாலேயும் ஒரு அளவான கார்டன் இருந்தது. அதே மாதிரி முன்னுக்கு இந்த போச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புதிதாக கட்டின போச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல வடிவான முறையில் ஒரு காம்போசிட் டோர் ஒன்று போட்டு 2 பக்கம் சைட் பேனல்கள் வச்சு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பான முறையில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜர் எல்லாமே என்னென்ன தேவையோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி இந்த கேஸும் வந்து நாங்கள் அந்த லைன்களை மூவ் பண்ணி வெளியில் போட்டு இதை செய்து கொடுத்துருப்போம். வீட்டுக்கு என்ட்ரி ஆன உடனேயே நேர கண்ணாடி, நான் ஒரு எதுன்னு படக்கூடாது, கண்ணறி, அதாவது வந்து சொல்லறைக்கு சொல் தட்டுப்பட்டாலும் கண்ணறைக்கு தட்டிடலான்னு சொல்லுவாங்க. அதனால் நாவூருக்கு 100% நீங்கள் எல்லாருமே இப்படி ஒரு கண்ணாடி வச்சுருக்க வேணும். அதை விட கணவதி எப்படி இருக்கிறாங்க எங்களுடைய இப்போ நம்முடைய பிள்ளையார் உண்மையிலேயே நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு கோயில் மாதிரியே அதை செய்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கீழே உள்ள டைல்ஸுகள் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக வித்தியாசமான முறையில் அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அது நல்ல ஒரு கலரோடு அமைஞ்சிருக்கும். நல்ல மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸான ஒரு விசாலமான ஒரு ஸ்பேஸ் உள்ளுக்கு இதை அவங்க செய்திருந்தாங்க. இதில் பாருங்கள், வெளியில் சைட்டுக்கும் வந்து ஒரு விண்டோ போட்டு அந்த சைட்டுக்கு போட்டு செய்திருப்போம். ரைட், அதே மாதிரி இங்கே வீட்டு ஃப்ளோர் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றிருந்தாங்க. படிக்கும் வந்து ஃபுல்லாக அதே ஃப்ளோரில் அதே ஃபினிஷிங்கில் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ரைட், இப்போ அவங்க எப்படி இருக்குது வீடுன்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கும். மிக மிக ஒரு அழகான ஒரு வீடு அமைப்பாக இருக்குது. வீடுகள் எல்லா வீடுகளுமே இருக்கும், ஆனால் கூடுதல் அமைப்பு இல்லை. ஆனால் இந்த வீட்டினுடைய அமைப்பை வந்து அப்படி கொண்டு வந்திருப்போம். நல்ல ஒரு சூப்பரான முறையில் பாருங்கள் எப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இது நான் இந்த பக்கத்தால் வந்து அப்படியே நேர த்ரூ லான்ச் நல்ல விதமான வால் பேப்பர்களோட நல்ல ஒரு டிசைனோட இருந்து அமைஞ்சிருக்கு. நல்ல பிரம்மாண்டமான வெளிச்சம். இந்த வீடு வந்து ஒரு வீடு இருந்ததை விட அந்த வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சங்கள் இருக்க வேணும். பாருங்கள் கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல ஒரு ஓப்பன், நல்ல ஒரு மெசிவான ஒரு ஓப்பன் கிச்சன், இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு டைனிங் ஏரியாவோட அமைப்பு. அதை விட அவங்க இவ்வளோ தூரம் வச்சு பாதுகாக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ரைட், இது 2 வே, 2 பக்கத்தாலையும் வரலாம், சுற்றியும் வரலாம், இல்லை அதையும் வரலாம். ரைட், உள்ளது இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு அளவான ஒரு ஸ்பேஸோட. இது ஒரு இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வீடுகள்னு சொல்லி போய்க்கு இந்த மாதிரியான வாய்ப்புள்ள வீடுகளை கூடுதலாக விரும்புகிறது கூட. அது இவர்களுக்கு எல்லாமே கைகூடி அமைந்திருக்கிறது அவருடைய மனசு போலன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட், இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. இந்த படிகளுக்கு கூட அந்த லைனுக்கு கீழே ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அது எல்லாமே அவர்கள் என்னென்ன விரும்பினார்களோ அதை நாங்கள் மேக்ஸிமம் அதை கொடுத்துருப்போம். இது இன்னொரு அழகு சேர்க்குன்னு தான் சொல்ல வேண்டும். ரைட், இப்போ நாங்கள் அப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்த பாத்ரூம், இது வந்து ஒரு பாத்ரூம். முதலாவது நான் பாத்ரூமை காட்ட விரும்புகிறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த டைல்ஸ் செலெக்ஷன் அந்த மாதிரியான ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு கலெக்ஷன், நல்ல ஒரு வேறு விதமான ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும். இந்த பாத்ரூம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீபர்பிஷ் பண்ணி இப்போ முழுக்க ஃபுல்லாக எடுத்து எல் ஷேப்பில் போட்டு அதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ 1 இயருக்கு பிறகு வாரன் திடீர்னு தான்
நான் ஒர்க் பண்ணினேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இது என்ன சொல்லுவாங்க, என்னதான் நாங்கள் கட்டி கொடுத்துருந்தாலும் அதையும் வடிவான முறையில் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுலேயும் இருக்குது விஷயங்கள். ரைட், இது அவங்களுக்கு எல்லாமே அமைந்து வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து பாத்ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை பார்த்துனீங்க. ரைட், இதே ஃப்ளோரிங்கோட அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு ரூம் இதுக்கு ஃபிட்டட் கபோர்ட் கூட நாங்கள் செய்திருப்போம். எல்லாமே இப்போ கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. அமைப்பார் நல்ல வடிவான ஒரு சுவாமி அறையை வந்து செட் பண்ணி இருக்கிறோம். கோயிலையே வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ எந்த நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இப்படி இருக்குன்றா எனக்கு என்ன மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், இனியிலேருந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். எங்களுக்கு உண்மையாக பெருமையாக இருக்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு வீட்டை நாங்கள் கட்டி கொடுப்போம். பட் ஆனால் அதை எப்படி வச்சு இப்படியும் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா என்று சொல்கிற அளவுக்கு அந்த இது இருக்குது. அதுக்கு காரணம் அவங்கள என்று கேட்டால் இங்கே இறைவன் வாசம் பெய்கிறார் என்பது புரிந்தாக தெரிகிறது. பாருங்க எவ்வளோ வடிவான முறையில் சுவாமி அறை வைத்திருக்கிறார்கள். கேட்கத்தான் வேணும், எங்கே வாங்கினாங்கன்னு நாங்களும் கேட்கத்தான் வேணும். ரைட், உண்மையிலேயே நல்லா இருக்குது. ரைட், உங்களுக்கும் பிடித்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் போகமாக இருந்தால் இங்கேல வேறு வேறு ரூம்கள் இருக்குது, இங்கேல இன்னொரு ரூம் இருக்குது தனியாக. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இது இருக்கும். எல்லாத்துக்குமே ஃபிட்டட் கபர்ட். ரைட், எல்லா அமைப்புள்ள அவங்க கேட்ட கலர் டிசைன் அதில் மேக் பண்ணி அதில் நாங்கள் செய்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு ரூம். ரைட், இது இன்னொரு அடுத்த ரூமுக்குள்ளே நாங்கள் போகிறோம். ரைட், இது அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம், பெரிய ரூம், ஒன் ஸ்வீட்டோடு இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக செய்திருக்கு. இதில் ஃபிட்டட் கபர்ட் அதே மாதிரியான ஒரு அமைப்பு. இங்கேலையும் வந்து ஒன் ஸ்வீட் வந்து வருது. அதே மாதிரி இங்கே இந்த கோனர்லேயும் வந்து ஃபிட்டட் கபர்ட் வந்து செய்து கொடுத்துருப்போம். இது வந்து அவங்களோட ஒன் ஸ்வீட் பாத்ரூம். பாருங்கள், இதுக்கு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அதே டைல்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிருப்பான். உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு அமைப்பு. நீங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் ரியர் கார்டன். இப்போ நீங்கள் கடைசியில் எண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு கராஜ்னு சொல்லுங்களேன், ஒரு சம ஹவுஸோ கராஜோ என்னவோ இதை மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி யோசிப்பீங்க நிறைய பேர். நடுவிலையும் வந்து இந்த விதமான டிசைன் உள்ள நல்ல பற்றியோ வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதை விட எலக்ட்ரிக் லைட்டுகளும் வந்து 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. பின்னால் வந்து பார்க்கல இரவில் வந்து பார்க்க நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்ல டிசைனான மார்பிள்களோட இந்த அமைப்பு வந்து வந்திருக்கும். நல்ல வடிவான அகலமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கார்டன். அதை விட பின்னுக்கு நாங்கள் ஒரு 3 மீட்டரில் நல்ல ஒரு ஹைட்டில் 2.5 மீட்டர் ஹைட்டில் எடுத்திருப்போம். ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னால் நாங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளியிலேயும் வந்து ஒரு 3 மீட்டருக்கு அந்த பட்டியோ மாதிரி எடுத்து வெளியிலேயும் ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒன்று எடுத்து நாங்கள் செய்திருப்போம். நடுவில் ஃப்ரெஞ்சைஸ் டோர் போட்டிருக்கோம். அதே மாதிரி பின்னால் ஒரு விண்டோ, உள்ளுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளைலேருந்து ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துருக்கோம். பாருங்கள், அமைப்பே வந்து இவ்வளவு ஒரு மிக மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு. நல்ல லென்த்தான ஒரு கார்டன். நடுவில் நாங்கள் அந்த பட்டியோ மாதிரி செய்து 2 பக்கமும் புல்களை வளர்த்து கார்டனும் அவர்கள் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதை விட இங்கே பாருங்க எப்படி செய்திருக்காங்கன்னு. சிவன் கூட இருக்கிறார் மேலே, தண்ணி எல்லாமே தாண்டி ஒரு வித்தியாசமான பூஜை அமைப்பில் அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பின்னுக்கு கார்டன் நல்ல அழகாக வேற வைத்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா என்ன ஹைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்களா? நல்ல ஹைட், ஸ்பேஸ். என்ன கேட்டிங்கன்னா ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன், ஒரு பிறந்த நாள், ஒரு எந்த விதமான ஃபங்க்ஷன், ஒரு சாமர்த்திய வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு கல்யாண விழா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே எந்த விதமான இதுவுமே இல்லாமல் முற்று முழுதாக இந்த இதை செய்யக்கூடிய மாதிரியான அமைப்பில் அதை செய்திருக்கிறாங்க. உங்களுக்கும் ஸ்பேஸ் இருந்தால் இந்த மாதிரியான அமைப்பில் ஹைட் 2.4 மீட்டர் தான் ஹைட், 5 மேக்ஸிமம் போய்கொள்ளலாம். அதற்குரிய மாதிரி எடுத்து செய்து கொள்ளுங்க. லைஃப் ஸ்மால், சரியான ஒரு ஷார்ட் டேர்ம், வடிவாக என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் என்றதான் என்னுடைய கருத்து. ரைட், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதே மாதிரியான அமைப்புகள், இதே மாதிரியான வீடுகள், இதே மாதிரியான டிசைனில் நீங்கள் செய்யணும்னு இருந்தால் இருக்கவே இருக்கிறோம். எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய எமது நிறுவனம் பிரித்தானியா பூராகவும் புதிதாக வீடுகளை அமைத்தும் லொஃப்ட் கன்வர்ஷன், எக்ஸ்டென்ஷன் போன்ற கட்டணங்களோட அனைத்து தேவைகளையும் ஒரே கூரையுக்குள் பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய ஒரே இலக்கம் 05 08 64 7864. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்வது உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம்.